தீர்க்கதரிசி நாகும் என்ற பெயருக்கு ஆறுதல் என்பது அர்த்தமாகும். எல்கோசா என்ற நகரத்தில் இருந்து இந்த தீர்க்கதரிசி வந்துள்ளார். இந்த புஸ்தகத்தின் காலத்தில் வடராஜ்யமாகிய இஸ்ரேல் ஏற்கனவே அழிக்கப்பட்டு விட்டதால் நாகும் யூதாவின் தீர்க்கதரிசியாகவே இருந்திருக்க வேண்டும். கிமு 612 நினிவே அழிவதற்கு முன்பாக நாகும் தனது தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். இவரது தீர்க்க தரிசனம் 663க்கும் 612க்கும் இடையே உரைக்கப்பட்டிருக்க வேண்டும். குறிப்பாக கிமு 612க்கு மிக அருமையான வருடங்களில் யோசியா ராஜாவின் சீர்திருத்தங்கள் நடந்த காலத்தில் இருந்திருக்க வேண்டும். மன்னிக்கப்பட்ட நினிவே எதற்காக மீண்டும் அழிக்கப்பட்டது, ஏன் தேவன் அதை மீண்டும் அதை அழித்தார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த நினிவே அந்த அசீரிய அந்த ராஜ்யத்தோடைய அசீரிய தேசத்தோடைய தலைநகரம் 600ஆம் நூற்றாண்டுல அது தலை தோங்கி இருக்கு. அண்டை நாடுகளை எல்லாம் இவங்க சிறை பிடித்து அவங்களை கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி அவங்களை அடிமையா வைத்திருந்த ஒரு காலகட்டம் அது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பெருமை இருந்தது, நம்மளுடைய ராஜ்யத்தை யாராலையும் அழிக்க முடியாது. நினிவே பட்டணத்துடைய வரக்கூடிய அழிவை குறித்து தீர்க்க தரிசனமா இது முன்னறிவிக்கப்பட்ட ஒரு புத்தகமா இது இருக்கு. அதே சமயத்துல தன்னுடைய மக்களாகிய இஸ்ரவேல் தேசத்துக்கும் இந்த யூதேயாவுக்கும் ஒரு ஆறுதலை சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாகவும் இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல இந்த அசீரியர்கள் இஸ்ரவேல்ல ஒரு கொஞ்சம் பகுதி மக்களை அவங்க அப்போ அடிமையா வைத்திருந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அவங்க கிட்ட இருந்து ஒரு விடுதலை உண்டாகும் அப்படிங்கிற ஒரு மீட்பின் செய்தியாகவும் இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது அமைகிறது. நாகும் உரைத்த தீர்க்க தரிசனத்தின்படியே கிமு 612ஆம் நூற்றாண்டுல பாபிலோனியர்களால இந்த அசீரிய மக்களுக்கு பெரிய ஆபத்து உண்டாகி இவர்களுடைய ராஜ்யமும் அந்த தேசம் அந்த பட்டணம் எல்லாம் அது அழிக்கப்பட்டு போனதை நாம பார்க்க முடியும். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம், நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துடிப்பே, அவர் தேடி ஓடி வந்தா, என்னை தேடி அணைத்து கொண்டா. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஆண்டவரை எவ்வளோ அதிகமாக நாம் அறிகிறோமோ அவ்வளோ அதிகமாக அவரை நம்புகிறோம். உபத்திரவங்கள் கர்த்தரிடத்தில் நம்மை நெருக்கி சேர்க்கிறது. இந்த நேரங்களில்தான் நாம் கர்த்தரை மிகவும் அருகாமையிலே உணர்ந்து கொள்கிறோம். சவுல் ராஜா தாவீதை துரத்தி வந்து கொலை செய்ய எண்ணம் கொண்டவனாக வந்த பொழுது தாவீது கர்த்தரை நம்பினான். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், அவர் எனக்கு இறங்குவார் என்று நம்பி இருந்தான். என்ன அழகாக ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் பாருங்கள். ஆண்டவரே உங்களுக்கு தஞ்சமாக அடைக்கலமாக இறங்கும்படியாக இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிறார். பிரியமானவர்களே, சத்தருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகின்றீர், என் தலையை